அம்மா, இன்னைக்கு வீட்டுக்கு மாயாக்கா வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சுமா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னும் இல்லடி. அம்மா, எதுக்குமா மாயாக்கா வந்தாங்க நம்ம வீட்டுக்கு? மாயாவுக்கு கல்யாணமா, பத்திரிக்கைக்கு வந்தா. அப்போ நம்ம கல்யாணத்துக்கு போறோமா என்ன? எடி, நான் கேள்விப்பட்டிருக்கேன் மாயாக்கா ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, அதனால மண்டபம் எல்லாம் பெரிய மண்டபமா தான் பிடிப்பாங்க. சூப்பரா இருக்கும் தெரியுமா? எடி, உண்மைக்குமே வா? ஆமாண்டி, செம்ம ஜாலியா இருக்கும், நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். இங்க பாருங்க கார்த்திகா, மேனகா. சொல்லுங்கம்மா. நம்ம அந்த கல்யாணத்துக்கு போகல சரியா? அதனால அதுக்கு முன்னாடியே கற்பனை பண்ணாதீங்க. ஏமா இப்படி பண்றீங்க? நீங்களே எங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தா போதும் வீட்டுக்குள்ளே இருக்க சொல்லிடுவீங்களே. சே, எங்கேயாவது சுதந்திரமா போக முடியுதா? ஏன்டா இந்த வீட்டுல இருக்கோன்னு இருக்கு. இங்க பாருங்க, நம்ம வீட்டோட சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி பேசுவீங்களா? எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம். நம்ம கையில சுத்தமா காசு கிடையாது. இருக்கிற காசை வச்சுதான் நம்ம பாத்துட்டு இருக்கோம். அதனால எங்கேயும் போக வேண்டாம். உங்க அக்கா ஃப்ரெண்டோட கல்யாணம் தானே, அவ மட்டும் போயிட்டு வருவா. கொஞ்ச நேரத்துல நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா? இந்த சந்தோஷம் கொஞ்சம் கூட நிலைக்கல. இப்ப என்னாச்சு? எல்லாரும் ஆளாளுக்கு என்ன பேசிட்டு இருக்கீங்க? எல்லாரும் தான் கல்யாணத்துக்கு போறோம் சரியா? இங்க பாருமா, நீ மட்டும் போயிட்டு வா சரியா? நாங்கெல்லாம் வரல. ஏமா, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. காசு தானே பிரச்சனை. ஆமாமா, இருக்கிற காசை வச்சுதான் சமாளிச்சிட்டு இருக்கோம். இதுல பொள்ளாச்சியில வர கல்யாணம், போக வர செலவே எவ்வளவு வரும் தெரியல. வேண்டாம், நீ மட்டும் போயிட்டு வா. அக்கா, நாங்களும் வரோம்க்கா. ப்ளீஸ்க்கா, எங்களையும் கூட்டிட்டு போக்கா. கண்டிப்பா நம்ம எல்லாரும் போவோம் சரியா? என்ன சொல்ற பூஜா? நம்ம கையில எங்க காசு இருக்கு? அதெல்லாம் காசு இருக்குமா? பூஜாமா, காசு எப்படி ரெடி பண்ண? நம்ம வீட்ல ரொம்ப வருஷமா இருந்துச்சுல அந்த டிராஃபி, வெள்ளி தானே, அதை வித்துட்டேமா. எதுக்கு பூஜா நீ அதை வித்த? நீ வாங்கின ஃபர்ஸ்ட் அவார்டு அதான், நான் பத்திரமா வச்சிருந்தேன். இம்மா, எனக்கு உங்க சந்தோஷம் தான்மா முக்கியம். நீங்களும் தங்கச்சிங்களும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காண்டி நான் என்னனாலும் பண்ணுவேன். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. சரி, யாரும் ஃபீல் பண்ண வேண்டாம். நைட்டுக்கு இட்லியும் சாம்பார் சட்னியும் வச்சிருக்கேன், சாப்பிடுறீங்களா? ஓய் கார்த்திகா, எதுக்கு மூஞ்ச அப்படி ஒரு மாதிரியா வச்சிருக்க? சிரிங்கடி, சிரிங்க. நீங்க இப்ப சிரிக்கலன்னா நான் உங்களை எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன். ஏக்கா, இப்போ ஓகேவா? சரி சரி, எல்லாரும் உட்காருங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். மேரேஜுக்கு நீ என்ன ட்ரெஸ் போட போற? அம்மா தச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த லெஹங்கா தான் போட போறேன். நீ என்ன போட போற? நான் ஆஃப் சாரி தான். பூஜா இந்த வீட்டுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறா, அவளுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிக்கணும். அம்மா அந்தாங்கம்மா, உங்களுக்காண்டி இட்லி கொண்டு வந்திருக்கேன். நீ எங்களோட உட்காந்து சாப்பிடுமா. சரிம்மா, இந்த தங்கச்சிங்களுக்கும் சாப்பாடு வச்சுட்டு வரேன். ஏ மேனகா, நம்ம பூஜாக்காவும் சீக்கிரமா கல்யாணம் முடிஞ்சு வேற வீட்டுக்கு போயிருவாளோ? அப்படித்தான் நினைக்கிறேன்டி. ஆனா அக்காவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நானும் தாண்டி. மேனகா அக்கா, எனக்கு பிடிச்ச மல்லி சட்னி வச்சிருக்க, ரொம்ப பிடிக்கும்க்கா எனக்கு இட்லிக்கு. எனக்கு தெரியும், அதான் நான் வச்சேன். கார்த்திகா, உனக்கும் எடுத்துட்டு வரேன். சரிக்கா. அம்மா, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுமா? அக்காவுக்கு யாருமா சாம்பார் வைக்க கத்து கொடுத்தா? நான் தாண்டி சொல்லி கொடுத்தேன். எம்மா, பொய் சொல்லாதம்மா, நீ வைக்கிற சாம்பார் தான் எங்களுக்கு தெரியுமே. அது சாம்பாரே கிடையாது, வெறும் மஞ்சள் தண்ணி. ஓய், என்னடிங்களா, இத்தனை வருஷமா நான் வச்சு கொடுத்துருக்கேன், வெறும் மஞ்சள் தண்ணிங்க. அப்போ நான் வச்ச சாம்பார் மஞ்சள் தண்ணி, அப்படித்தானே? ஆமாமா. அப்ப சரி, இனிமேலே ஆளாளுக்கு உட்கார்ந்து சமையல் பண்ணுங்க. அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவளே வந்து செஞ்சுக்கிட்டோம். ஐயோ அம்மா, சும்மா விளையாட்டுக்கு சொன்னமா. நீ வைக்கிற சாம்பார் டேஸ்டா இருக்கும். எம்மா, உன்ன மாதிரி சாம்பார் யாராலையுமே வைக்க முடியாது. 8 ஊருக்கு மணக்கும் தெரியுமா? ஓவரா ஐஸ் வச்சது போதும். நாளையில இருந்து அவளுக்கு என்னென்ன வேணுமோ அவளே வந்து செஞ்சுக்கிட்டோம் சரியா? இனிமே நான் செய்யவே மாட்டேனே. அடடா, இங்க என்ன பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு? நீயே கேளு பூஜா. நான் வைக்கிற சாம்பார் மஞ்சள் தண்ணி மாதிரி இருக்கான், இந்த புள்ளைய சொல்லுதுங்க. ஏண்டி அப்படி சொன்னீங்க? அவளுதான் தப்பா சொல்லியிருக்காங்கம்மா. அது மஞ்சள் தண்ணி இல்ல, சிவப்பு தண்ணி. நீங்க அதுல வத்தப்பொடி எல்லாம் போடுவீங்கல்ல, அப்ப அது சிவப்பா தானே இருக்கும். சாம்பார் வந்து சிவப்பு தண்ணி, அப்புறம் பருப்பு வந்து மஞ்சள் தண்ணி. கரெக்டா? எம்மா, அக்கா உனி எப்படி கலாய்க்கான்னு பாரு. நாங்களாச்சும் உடைய லைட்டா தான் கலாய்ச்சோம், அக்கா உடைய பயங்கரமான கலாய்க்கா. பூஜா, நீமா சும்மா விளையாட்டுக்குமா. போங்க, நான் யார்ட்டையுமே பேச மாட்டேன். சரி சரி, விடுங்க. சரிம்மா, சாப்பிடலாமா? அக்கா, முதல்ல எனக்கு கொடு. இந்தா வாங்கிக்கோ. ஒரு வழியா ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு. முதல் நாள் வேலைக்கு இவ்வளவு டயர்டா இருக்கே. மத்தவங்க எல்லாம் எப்படித்தான் வேலை பார்க்கறவங்களோ தெரியல. சும்மா உட்காந்து எந்திரிச்சிட்டு வந்ததுக்கே நமக்கு இப்படி இருக்கு. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? சரி, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு நமக்கு கால் பண்ணாலே அந்த பொண்ணு பேர் என்னவா இருக்கும்? பேர் என்னவா இருந்தா என்ன, ஆனா ரொம்ப கோவக்கார பொண்ணால இருக்கு. இந்த பொண்ணு கோவப்படுறத பார்த்தா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் லோன் வாங்கினாங்களா, இல்ல இந்த பொண்ணுக்கு தெரியாம வாங்கினாங்களா என்னமோ. ஆனா ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற பொண்ணுன்னு நினைக்கிறேன். அதான் இவ்வளவு கோவப்பட்டு நம்மளே வையுது. நம்மளால முடிஞ்ச உதவி ஏதாவது பண்ணணும். சரி, நாளைக்கு பேசி பார்க்கலாம். டெய்லி இந்த அடிபம்புல வந்து தண்ணி எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. லட்சுமி அம்மா, இங்கதான் இருக்கீங்களா? வா பூஜா, தண்ணி எடுக்க வந்தியா? இல்லம்மா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் பூஜா? லட்சுமிமா, நாங்க நாளைக்கு வெளியூருக்கு போறோம், கொஞ்சம் வீட பாத்துக்க முடியுமா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். என்ன திடுதிப்புன்னு வெளியூருக்கு போறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா, கூப்பிட்டுருந்தா, அதான் நாங்க வெளியூருக்கு போறோம். அப்படியா? சரிம்மா, நீயும் காலகாலத்துல சீக்கிரமா கல்யாணம் முடி சரியா? நான்
அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் லட்சுமி அம்மா. உனக்குன்னு ஒருத்தன் இனிமேலா பிறக்க போறான். எப்பயோ பிறந்திருப்பான். கண்டிப்பா உன்னை தேடி வருவான். அப்படியே வந்தாலும் என் கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறவனா இருந்தா தான் நான் ஓகே சொல்லுவேன். சரி சரி, உன் விருப்பப்படியே வருவான். சரிங்க லட்சுமி அம்மா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. எத்தனை மணிக்கு ட்ரெயின்? சாயங்காலம் 6 மணிக்கு. சரிம்மா சரிம்மா. எக்கோ எக்கோ, இங்க முத்துப்பாண்டி வீடு எது? முத்துப்பாண்டி வீடா? எதுக்கு கேக்கீங்க? ஒண்ணும் இல்ல, ஜேசிபி கொண்டு வந்திருக்கோம், வீட்டை இடிக்கணும்னு சொன்னாங்க. என்னது, வீட்டை இடிக்க போறீங்களா? எந்த வீடு? முத்துப்பாண்டி வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வீடு இருக்காமே, அந்த வீட்டை தான் இடிக்கணும் நாங்க. எதுக்கு? யார் இடிக்க சொன்னா? யாரு என்ன ஏதுன்னா தெரியாது. ஒரு அண்ணாச்சி போனை போட்டு ஜேசிபி கொண்டு வா, நாளைக்கு காலையில ஒரு வீட்டை இடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த அண்ணாச்சிக்கு போன் போட்டா போன் எடுக்க மாட்டேங்காது. சரி, அதான் வீடு எங்க இருக்குன்னு உங்ககிட்ட கேட்டேன். முத்துப்பாண்டி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது நம்ம பூஜா வீடு இல்ல? என்ன காரணம்னு தெரியுமா? எல்லாம் கடன் பிரச்சனையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒழுங்கா கடனை கட்டியிருக்க மாட்டாங்க, அதான் வீட்டை இடிக்க கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க என்னக்கா வாயை பொழந்துட்டு இருக்கீங்க? வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க. பூஜா வீடு இடிக்க நம்ம கிட்டே வழி கேட்கும். நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். எப்பா தம்பி, எனக்கு தெரியாதுப்பா. என்னக்கா தெரியாமையாக்கா இவ்வளவு விவரம் கேட்டீங்க? வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்கக்கா. அந்த அண்ணாச்சி போனை எடுக்க மாட்டேங்காரு. டேய் டவுசர் பாண்டி, அங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இங்க வாடா. ஆனா அண்ணாச்சி, நீங்களே வந்துட்டீங்களா? நான் உங்களுக்கு எத்தனை வாட்டி போன் போட்டேன், போன் எடுக்காம இருந்தீங்க. சரி சரி, ஜேசிபி கொண்டு வந்துட்டியா? கொண்டு வந்துட்டேன் அண்ணாச்சி. சரிடா, வா வீட காட்டுறேன். சரிங்க அண்ணாச்சி, இந்த வாரேன். ஐயோ, வீட்டை இடிக்க போறானுங்க. நம்ம சொல்லாட்டினாலும் இந்த பாய் பயவிலேயே வீட கண்டுபிடிச்சிச்சீல. இப்போ என்ன செய்ய? பேசாம